எல்லோருக்கும் வணக்கம். இன்று நம்முடைய 169வது ஜூம் நிகழ்ச்சியை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். இன்றைய தலைப்பு இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் தாக்கல் செய்திருக்கிற அந்த பட்ஜெட், அதனுடைய சாதக பாதகங்கள் என்ன? தேர்தல் சட்டமன்ற தேர்தல் நடந்த பொழுது கொடுத்த வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறதா? திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்தால் திமுக கொடுத்த அந்த வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறதா? இதைத்தான் நம்ம பேசுறோம். இந்த பட்ஜெட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய குறை என்பது அந்த குடும்ப தலைவிகளுக்கு 1000 ரூபாய் மாசம் உரிமை தொகை கொடுப்பதாக திமுகவுடைய தேர்தல் அறிக்கையில அவர்கள் அறிவித்திருந்தார்கள். அது ஒரு மிகப்பெரிய விமர்சனத்துக்குள்ளான காரணத்தினால உள்ளாட்சி தேர்தல் நடக்கிற பொழுது ஒரு தோல்வி பயத்தின் காரணமாக திமுகவுடைய தலைவர் இன்றைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் மீண்டும் அதை வலியுறுத்தி வருகிற, அதாவது சட்டம் இந்த மிக விரைவில் அந்த உரிமை தொகையை வழங்குவோம் என்று அறிவித்தார். அப்படி அவர் அறிவித்ததற்கு பிறகு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு, அந்த 1000 ரூபாய் உரிமை தொகை வழங்கப்படும் என்கிற ஒரு எதிர்பார்ப்பு தமிழ்நாட்டு மக்களிடத்துல இருந்தது. ஆனா அதை அவர்கள் இன்றைக்கு இந்த பட்ஜெட்ல செய்யல. அப்படி செய்யாததுக்கு காரணம் அந்த பொருளாதார சுமை, நிதி சுமை என்று அவர்கள் காரணம் சொல்றாங்க. பேரறிஞர் அண்ணா அவர்கள் திமுக அப்ப ஆட்சிக்கு வருகிற பொழுது படியரிசி திட்டம், அதாவது ஒரு படி அரிசி 1 ரூபாய் என்று ஒரு திட்டத்தை அறிவித்தார். ஆனால் அதிகாரிகள் அதற்குரிய நிதி இல்லை, போதுமான நிதி இல்லை என்றுதான் சொன்னாங்க. ஆனால் பேரறிஞர் அண்ணா அவர்கள் இந்த திட்டத்தை செயல்படுத்தியே தீர வேண்டும் என்று ஒரு தீர்க்கமான முடிவோடு அந்த திட்டத்தை செயல்படுத்தினார். அதே போல புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் சத்துணவு திட்டத்தை அறிமுகப்படுத்துகிற பொழுது அதிகாரிகள் அந்த பட்ஜெட்ல பணம் இல்லை என்கிற கருத்தை தான் சொன்னாங்க. ஆனால் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மக்களிடத்தில் சென்று நான் நிதியை திரட்டி தருகிறேன், இந்த திட்டத்தை நீங்கள் செயல்படுத்துங்கள் என்று உத்தரவிட்டார். அப்ப இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு அரசியல், அதாவது ஒரு பொலிட்டிக்கல் வில் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு உறுதித்தன்மை, அரசியல்ல தன்னுடைய கொள்கைகளில் தான் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும் என்கிற அந்த உறுதித்தன்மை பேரறிஞர் அண்ணா அவர்களிடத்துல இருந்தது, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களிடத்துல இருந்தது. அதனாலதான் அந்த படியரிசி திட்டமும் அண்ணா அவர்களுக்கும், சத்துணவு திட்டம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய நற்பெயரை கொடுத்தது. இன்றளவும் அது பேசப்படுகிறது. அந்த ஒரு பொலிட்டிக்கல் வில் இவர்களிடத்துல இல்லை. அடுத்து அதற்கு பொருளாதார வசதி இல்லைங்கிறாங்க. ஆனா திரு பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் பார்த்தீங்கன்னா இந்தியன் எக்ஸ்பிரஸுக்கு ஒரு பேட்டி கொடுத்திருப்பார். அந்த பேட்டியில வருடத்திற்கு 40,000 கோடி அரசாங்கத்தில் இருக்கிற ஆளுகிற கட்சிக்கு அரசாங்க கஜானாவுக்கு வராம அந்த அமைச்சருக்கு செல்லுகிறது என்கிற ஒரு கருத்தை இதே பிடிஆர் தான் சொல்லி இருக்காரு. அப்ப அவர் நேரம் செந்தில் பாலாஜிட்ட பேசி, திரு ஸ்டாலின் அவர்கள்ட்ட பேசி 40,000 கோடியை கஜானா அரசு கஜானால வரவு வச்சு இந்த திட்டத்தை அவர்கள் செயல்படுத்தி இருக்கலாம். அதையும் அவர்கள் செய்யலாம். அதிக ஒரு இந்த பட்ஜெட்ல எல்லோராலும் பேசப்படுகிற அல்லது பெரிதும் பாராட்டப்படுகிற விஷயமாக பார்ப்பது என்னன்னா, அந்த பெண் குழந்தைகளுக்கு 6வது வகுப்பு முதல் 12வது வகுப்பு வரை அவர்கள் அரசு பள்ளியில படித்தால் அவர்களுக்கு கல்லூரி கட்டணம், அது 3 ஆண்டு கால பட்டப்படிப்பா இருக்கலாம் அல்லது அதற்கு மேல் வேண்டுமானாலும் பட்ட மேல் படிப்பு படிக்கலாம், பிஹெச்டி வரைக்கும்னாலும் நாங்க கொடுக்கிறோம்னு சொல்றாங்க. அது மருத்துவ கல்லூரியாக இருந்தாலும் கொடுக்கிறோம் என்று சொல்கிறார்கள். அதே போல என்ஜினியரிங்கா இருந்தாலும் தர்றோம்னு சொல்றாங்க. வேறு ஏதேனும் திட்டத்தில் அவர்கள் பலனடைந்திருந்தாலும் கூட இந்த பலன் அவர்களுக்கு கிடைக்கும் என்று சொல்றாங்க. ஆனா அது என்ன செய்திருக்கிறார்கள் என்றால் எல்லோருமே அதை பேச தவறாங்க. ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இருக்கிற ஊடக பலம், அரசாங்க பலம் காரணமாக அதுல இருக்கிற சாதகமான அம்சங்கள் மட்டுமே பெரிய அளவுல பேசப்படுதே ஒழிய அதுல இருக்கிற பாதகங்கள் பெரிய அளவுல பேசப்படல. ஆனா அந்த இதற்கு முன்பு ஏழை பெண்களுக்கு தாலிக்கு தங்கம் அப்படிங்கிறதும் திருமண உதவித்தொகையும் கொடுக்கப்பட்டு கொண்டிருந்தது. அந்த திட்டத்தை நிறுத்தி விட்டு இதை கொடுக்கிறாங்க. அப்ப இதே பெண்களுக்கு தாலிக்கு தங்கமும் கையில அந்த திருமண நிவாரண தொகையும் பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு கிட்டத்தட்ட 90,000 ரூபாய் வரைக்கும் எல்லாம் கிடைக்கும்.
ஆனா இதுல 3 ஆண்டு காலத்துல அவர்களுக்கு 36,000 ரூபாய் தான் வந்து கிடைக்கும். ரெண்டாவது, இந்த திட்டத்தை நாம வரவேற்கிறோம். ஆனா அந்த தாலிக்கு தங்கமும் திருமண உதவித்தொகைகளும் இதற்கு முன்பு எப்படி இருந்ததோ அதே போல அந்த திட்டத்தை நீங்கள் செயல்படுத்தணும். அவருக்கு அதுக்கு சொல்றது வந்து நேற்று கூட திரு மா சுப்பிரமணியம் சுகாதாரத்துறை அமைச்சர் சொல்லியிருப்பார். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சி காலத்துல ஓரிரு ஆண்டுகள்ல அந்த தவணைகள் தவறிவிட்டது. அது அந்த தவணைகள் தவறி இருந்ததுன்னா நீங்க அதை சரி செய்து கொடுங்க. இப்ப அந்த லேப்டாப் ஸ்கீம் கூட பாத்தீங்கன்னா அந்த குறிப்பிட்ட கால அளவுக்குள்ள வராது. ஆனா அந்த ஆர்டர்ல எப்படியாவது வந்துடும். அந்த பிரச்சனைகளை நீங்க அரசாங்கத்தில் இருக்கிற பொழுது சரி செய்ய வேண்டுமே ஒழிய அந்த திட்டத்தை எக்காரணத்தை கொண்டும் இந்த அரசாங்கம் ரத்து செய்யக்கூடாது. இதுதான் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களது எண்ணமாக இருக்கிறது. அடுத்து இந்த கல்வி உதவித்தொகையில கூட பார்த்தீங்கன்னா 6லிருந்து 12 வரை படித்தால் அரசு பள்ளியில படிச்சா நீங்க 1000 ரூபாய்ன்னு சொல்லி சொல்றீங்க. அப்ப ஆனா இந்த ஆண்டு முதல் இந்த ஆண்டு 12ஆம் வகுப்பு படிக்கிற மாணவிகளுக்கு இப்ப பரீட்சை எழுதுறாங்க இல்லையா, அவங்க வருகிற ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் மாதங்களில் கல்லூரிக்கு செல்லுகிற பொழுதே இந்த 1000 ரூபாய் உதவித்தொகை அவர்களுக்கு வழங்கப்படும் என்கிற அந்த அறிவிப்பு இல்லை. ஏன்னா எல்லோருத்துக்கும் ஒரு ஒரு அச்சம், ஒரு பயம் இருக்கு. ஏன்னா நான் கூட அது சம்பந்தமா ஒரு ட்வீட் போட்டிருந்தேன் இன்னைக்கு காலையில. அதாவது இந்த அரசாங்கம் இதை வந்து தெளிவுபடுத்தணும். இதை எப்ப இருந்து நீங்க செயல்படுத்த போறீங்க? ஏன்னா இவர்கள் வந்து அந்த நகைக்கடன் தள்ளுபடி சொன்னாங்க. அதுல எவ்வளவெல்லாம் குளறுபடிகள் இருந்ததுன்னு எல்லோருக்குமே வந்து தெரியும். அது முறையாக இவர்கள் வந்து செயல்படுத்தல. அதே போல கல்வி கடன் தள்ளுபடி சொன்னாங்க, அது இன்னும் செய்யவே இல்லை. அப்ப பல விஷயங்கள் வந்து இந்த அரசாங்கம் சரிவர செய்யாம இருக்கிறாங்க. ஒரு வேளை இது வந்து ஒரு ஹைபாத்தட்டிக்கலா கூட இருக்கலாம். இப்ப 6ஆம் வகுப்பு படிக்கிறவர்கள் 12ஆம் வகுப்பு வரைக்கும் படித்து முடித்து கல்லூரிக்கு செல்லுகிற பொழுது இந்த 1000 ரூபாய்னா நிச்சயமா தமிழ்நாட்டு மக்கள் வெகுண்டு எழுந்து ஒரு கோபத்தை வெளிக்காட்டுவாங்க. எப்படின்னா இன்னும் 6 வருஷம் கணக்கு போட்டு பாருங்க. இப்ப 2022 இன்னும் 6 வருஷம் கழிச்சா அப்ப 2027, 28 தான் இந்த திட்டம் செயல்படுத்தப்படுமா அப்படின்னு என்ன அர்த்தம்? வர்ற தேர்தல்ல 2026 தேர்தல். அப்ப அந்த தேர்தல்ல மீண்டும் திமுக ஆட்சிக்கு வந்தால் இந்த திட்டம் நிறைவேற்றப்படுமா என்பது. ஆனா நிச்சயமாக அரசாங்கம் அது போல நினைச்சிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா வருகிற இந்த ஆண்டு முதல் இந்த திட்டம் வந்து நிறைவேற்றப்படணும். தற்பொழுது 12ஆம் வகுப்பு படிக்கிற அந்த மாணவிகள் கல்லூரிக்கு செல்லுகிற பொழுது இந்த 1000 ரூபாய் கொடுக்கப்படணும். இது ஒன்று. இரண்டாவது, இந்த 1000 ரூபாயை வச்சுக்கிட்டு வேணா கலை அறிவியல் கல்லூரிகள்ல ஓரளவுக்கு வந்து அந்த பெண்கள் படிக்கலாம். பாலிடெக்னிக் படிக்கலாம், ஐடிஐ படிக்கலாம். கலை அறிவியல் கல்லூரிகளிலே கூட சில கோர்ஸுகளை தான் பண்ண முடியும். இப்ப இதே கம்ப்யூட்டர் சயின்ஸோ அல்லது காமர்ஸோ பார்த்தீங்கன்னா அதுல வந்து ஒரு வருடத்திற்கு அவர்களுக்கு வந்து 30,000 ரூபாய்க்கு மேல வந்து செலவாகும். இது 12,000 ரூபாய் வந்து பத்தாது. இந்த உதவித்தொகை அவர்களுக்கு பிரயோஜனமா இருக்கும், ஆனால் அது பத்தாது, இன்சபிஷியன்டா, அதாவது போதுமானதாக இருக்காது. என்ஜினியரிங் காலேஜுக்கு இது வந்து பத்தாது, மெடிக்கல் காலேஜுக்கு இது வந்து பத்தாது. அதனால ஒருவேளை நீங்க வந்து ஆந்திரால அவரு திரு ராஜசேகர் ரெட்டி அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுது ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார். அதாவது அந்த கட்டணங்களை நிர்ணயித்து அரசாங்கமே அந்த கட்டணங்களை கல்லூரிகளுக்கு நேரடியாக செலுத்திடுவாங்க. இந்த மாணவிகள் எதுவும் செலுத்தணுங்கிற அவசியம் கிடையாது. அந்த மாதிரி ஒரு திட்டத்தை வந்து கொண்டு வந்தாங்க. அது போல செயல்படுத்தலாம். குறைந்தபட்சம் இந்த 1000 ரூபாய்ங்கிறதே வரவேற்க தகுந்த விஷயம் தான். ஆனால் இதை அவர்கள் சரிவர செய்யணும். அடுத்து, படிப்பு என்று வருகிற பொழுது ஆண்கள் பெண்கள் என்று பிரிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா தாலிக்கு தங்கம்னா பெண்கள் தான் தாலி போடுறாங்க, ஆண்களுக்கு கொடுக்கலன்னா பரவாயில்ல. ஆனா கல்லூரி கல்வி என்று வருகிற பொழுது அந்த ஜெண்டர் டிஃபரன்ஸ், அதாவது ஆண் பெண் என்று பாலின பாகுபாடு கூட தேவையில்லை. அதாவது அரசு பள்ளியில படிக்கிற எல்லாம் அந்த 6லிருந்து 12 வரை படித்திருக்கிற எல்லா மாணவர்களையும் சேர்த்து நீங்கள் அதை கொடுத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கல்வி மேம்பாட்டுக்கு அது உதவியா இருக்கும். இன்னும் இது மாதிரி பல கருத்துக்கள் வந்து இருக்கு. இதுல உங்களுடைய கருத்துக்கள், இந்த பட்ஜெட்ல உங்களுடைய பார்வைகள் என்னங்கிறத நீங்க சொல்லலாம். நம்ம இன்னைக்கு என்ன இங்க பேசுறோமோ இதை வச்சு பல தளங்களில் பல பேரை பேசுறதுக்கு வந்து நம்ம உருவாக்குறோம். அப்ப அது வந்து நம்மளுடைய கட்சியை வந்து வலிமைப்படுத்தும்.
அதைத்தான் நம்ம வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். ஏன்னா நீங்க போய் இப்ப கட்சி ஒன்றுபடுத்துறதுக்கு பேசுங்கன்னா ஓபிஎஸ் போனா என்ன சொல்லுவாரு? எனக்கு முதலமைச்சர் பதவிங்க, பொதுச் செயலாளர் பதவிங்க, இதுக்கு மேல முடிஞ்சதுன்னா மோடிக்கு அப்புறம் பிரைம் மினிஸ்டர் பதவிங்க, இதை மட்டும் வாங்கி கொடுத்துருங்க, போதுங்க, இணைச்சிடலாம்னே அப்படிம்பாரு. எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்லுவாரு? நான் முதலமைச்சர் சீட்டை விட்டு தள்ள மாட்டேங்க அப்படின்னு சொல்லுவாரு. அப்ப இல்லைன்னா வந்து என்ன சொல்ல, அவருக்கு அது கேட்ட என்ன சொல்லுவாரு? நான் 5000 கோடி செலவு பண்ணியிருக்கிறேன், ஒவ்வொருத்தருக்கும் இவ்வளவு ரூபா கொடுத்துருக்கிறேன், இதெல்லாம் பேசிட்டு இருப்பாரு. அதனால நம்ம நோக்கம் வந்து ஒரு எடப்பாடி பழனிசாமியை சமாதானப்படுத்துறதோ, ஒரு ஓ பன்னீர்செல்வத்தை பண்றதோ அல்ல. சசிகலாட்ட போனீங்கன்னா அந்த அம்மா என்ன சொல்லுவாங்க? 30 வருஷமா என் காலில் விழுகாத அதிமுக காரன் கேசி பழனிசாமியை தவிர மிச்சம் எல்லாரும் என் காலில் விழுந்து பிறண்டவங்க தான். அதனால வந்து எங்க குடும்பத்துக்கு இவங்களை எல்லாரையும் அடிமையா இருக்க சொல்லுங்க, இது மட்டும் எனக்கு போதும், இதுதான் அவங்க சொல்லுவாங்க. அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம்னா, இந்த தலைவர்கள்னு சொல்றவங்க எல்லாம் விட்டுட்டு கீழ் மட்டத்துல இருக்கிற, இப்ப பேச்சு முத்து இருக்கிறாரு, ஆதித்ய கரிகாலன், எசக்கி, வேதமோகுமார் எடுத்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான இளைஞர்களை, நான் பேர் எனக்கு சும்மா அதுல 1-2 பார்த்துட்டு சொல்றேன், அவ்வளவுதான். இது மாதிரி வந்து லட்சக்கணக்கான இளைஞர்களை ஒவ்வொரு கிராம, இந்தியா முழுக்க, இந்த தமிழ்நாடு முழுக்க 12,500 கிராம பஞ்சாயத்து இருக்கு. அந்த 12,500 கிராம பஞ்சாயத்துலயும் ஒரு கிராம பஞ்சாயத்துக்கு ஒரு ஆள். அப்ப அந்த ஊர்ல நல்லது கெட்டதா, அப்ப இந்த பட்ஜெட் பத்தி என்ன கொஞ்சம் சொல்லுப்பா அப்படின்னு அவர்கிட்ட கேட்கிற அளவுக்கு, இவர் அந்த மக்களுக்கு எடுத்து சொல்லுகிற அளவுக்கு ஒரு ஆளை நம்ம தயார் பண்ணா, அவர் அந்த சிறந்த ஊராட்சி செயலாளராக இருப்பார். அதிமுகவுடைய ஊராட்சி மன்ற செயலாளராக அவர் இருப்பார். அதே போல உள்ளாட்சியில வந்து 1,35,000 பதவிகள் இருக்குது, அந்த வார்டு கவுன்சிலரு அந்த மாதிரி இதுல. அப்ப ஒரு 1,00,000 அதிமுக தொண்டர்களை, நல்ல விவரம் தெரிஞ்சவங்களை, அரசியல் வியாக்கியானம் தெரிஞ்சவங்களை, மக்கள் இடத்துல வந்து சென்று பிரச்சாரம் செய்கிறவர்களை, வலிமையாக அந்த களத்துல நின்று போராடி வெற்றி பெறுகிறவர்களை நம்ம உருவாக்கிட்டோம்னா 1,00,000 அதிமுக தொண்டர்கள் வந்து அந்த பொறுப்புக்கு வந்துருவாங்க. அப்ப நான் வந்து மேல பார்க்கல, ஏன்னா ஓபிஎஸ்க்கு வந்து 72 வயசு, இனி அவருக்கு சுயநலம் மட்டும்தான் இருக்கு, வேற ஒண்ணும் இருக்காது. எடப்பாடி பழனிசாமிக்கு காசு மட்டும்தான் வேணும், தனக்கும் வேலுமணிக்கும் தங்கமணிக்கு என்ன அப்படிங்கறத அவருக்கு வேணும். சசிகலாவுக்கு வந்து தினகரனும் அவங்க குடும்பத்துக்கு தான் வேணும். அது எல்லாத்தையும் ஒதுக்கிட்டு நமக்கு என்ன வேணும்? எம்ஜிஆர் வழிவந்த அத்துணை அதிமுக தொண்டர்களையும் ஒருங்கிணைத்து, ஒருங்கிணைப்புங்கிறது இபிஎஸ்சி ஓபிஎஸ்ஸையும் சசிகலாவையும் ஒருங்கிணைப்பதற்கு பேர் ஒருங்கிணைப்பு அல்ல, சுயநலம். அப்போ ஒருங்கிணைப்புங்கிறது ஒட்டுமொத்த அதிமுக தொண்டர்களை நாம் ஒருங்கிணைத்து அவர்களிடத்துல ஒரு விழிப்புணர்வை உண்டாக்கி, அவர்களிடத்துல ஒரு அரசியல் எழுச்சியை உண்டாக்கி, அவர்களிடத்துல இன்றைக்கு ஆளுகிற திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்துக்கு எதிரான இந்த அரசாங்கம் செய்கிற தவறுகளை மக்கள் மத்தியில எடுத்து சொல்லுகிற பக்குவத்தை உண்டாக்கி, அடிப்படையில அடிமட்டத்துல அதிமுக கட்சியை பலப்படுத்தினா அந்த இளைஞர்கள் இன்னும் 50 ஆண்டு காலத்துக்கு அதிமுகவை உயர்த்தி பிடிப்பார்கள், வெல்லுகிற இயக்கமாக வச்சிருப்பாங்க, ஆளுகிற கட்சியாக வச்சிருப்பாங்க. அதை நோக்கி தான் நம்ம வந்து பயணிக்கிறோம். நிச்சயமா நம்முடைய பயணம் வெற்றி அடையும். 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு நாம் ஒன்றுபட்ட அதிமுகவை களத்துல நம்ம வந்து கொண்டு வருவோம். இவரை நம்ம அண்ணாமலை அடிக்கடி இப்ப பாத்தீங்கன்னா சமீப காலமா பேச ஆரம்பிச்சிருக்காரு. அதாவது வந்து திமுகவுக்கு எங்களுக்கு தான் போட்டி, திமுகவுக்கு மாற்று வந்து பாஜக தான் என்று வந்து பேசிட்டு இருக்காரு. அதே போல திமுகவுமே பாத்தீங்கன்னா சில திட்டமிட்ட செயல்களை அதிமுகவை அப்படியே ஒதுக்கிட்டு திமுகவா பாஜகவா அப்படிங்கிற அளவுல தான் அந்த அரசியல் கொண்டு போறாங்க. அதுக்கு இடம் கொடுக்கிற மாதிரி இபிஎஸ் ஓபிஎஸ் என்ன பண்றாங்க? என்ன வேணாலும் பண்ணிக்கங்க, எங்களுக்கு வேலுமணி பக்கம் ரைடு வராதீங்க, விஜயபாஸ்கர் பக்கம் ரைடு வராதீங்க, கொடநாடு கொலை கொள்ளை வழக்கில் வந்து கைது பண்ணிடாதீங்க, ஓ பன்னீர்செல்வத்து மேல இருக்கிற ஊழல் வழக்கில் நடவடிக்கை எடுக்காதீங்க. இவ்வளவுதான் அவங்க பிரச்சனை. ஆனா நம்ம பிரச்சனை அதல்ல. ஒருபுறம் வளர்கிற அதிமுக வாக்கு வங்கியை கபலீகரம் செய்ய நினைக்கிற பாரதிய ஜனதா கட்சியை எதிர்த்து ஆளுகிற இயக்கமாக அதிமுகவை பாரதிய ஜனதா கட்சி துணை இல்லாமல் வென்றெடுக்கிற ஒரு இயக்கமாக வலிமையான அதிமுகவை எம்ஜிஆர் வழியில உருவாக்கணும். மறுபுறம் இன்றைக்கு வந்து ஒரு அசுர பலத்தோடு ஆளுகிற கட்சியாக இருக்கிற திமுகவையும் களத்துல வென்றெடுக்கணும். அதற்கு ஒவ்வொரு கிராம பஞ்சாயத்துக்கும் ஒரு இளைஞன், ஒவ்வொரு வார்டுக்கும் ஒரு இளைஞன்,
இது மாதிரி ஒரு 1.5 லட்சம் பேர் 2 லட்சம் பேர் நம்ம வந்து அடையாளப்படுத்தி நம்ம தயார் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இப்ப நம்ம கிட்ட வந்து கிட்டத்தட்ட 1.5-2 லட்சம் பேர் வந்துகிட்டு இருக்கு. என்னுடைய டார்கெட்டுங்கிறது நம்ம களத்துக்கு இறங்குற பொழுது 10 லட்சம் இளைஞர்களை, அதுதான் நம்ம சமூக வலைதளங்கள்ல நம்ம போட்டு எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். வர்றாங்க நிறைய, ஒரு நாளைக்கு 300 பேர் 400 பேர் 500 பேர் நம்ம நோக்கி வந்துகிட்டே இருக்கிறாங்க. நீங்க ஒவ்வொரு ஜூம் மீட்டிங்லயும் பார்த்தீங்கன்னா ஒரு இன்னைக்கு வந்து ஒரு 30 பேர் பேசி இருப்பாங்க, 26 பேர் பேசியிருக்காங்க, 27 28 பேர் பேசியிருக்காங்க. இந்த 28 பேர்ல ஒரு 3 பேர் வேணும்னா இதுக்கு முன்னாடி பேசுறவங்களா இருப்பாங்க, 25 பேர் புதுசா பேசுறவங்களா இருப்பாங்க. அடுத்த மீட்டிங் வரும்போது வேற 25 பேர் நம்ம தயார் பண்ணிடுவோம். அப்ப இன்னைக்கு வரைக்கும் நீங்க வந்து 169வது மீட்டிங்னு பார்த்தீங்கன்னா ஒரு 30 பேர் பேசும்போது நம்ம எவ்வளவு பேரை உருவாக்கி இருக்கிறோம்னு பாருங்க. அப்ப இது போன்ற வலிமையான புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்துல நான் இப்படி எல்லாம் பேசுவேன்னா எனக்கு பேச தெரியாது, அன்னைக்கு தெரியாது. ஆனா இன்னைக்கு பேசுறோம். ஏன்? புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் என்னை அருகில் அமர வைத்து இதுதான், இது சரி, இது தப்பு, இது இப்படித்தான் நடக்கணும், இதை செய், அப்ப அந்த மாதிரி நம்ம வந்து இந்த இளைஞர்களை, அப்ப புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மறைந்து இன்னைக்கு வந்து 40 வருஷம் ஆனாலும் கூட நாம இன்றைக்கு அதை வந்து வலிமையோட வந்து நின்றுட்டு இருக்கிறோம்ல களத்துல. இது போல இன்னும் 50 ஆண்டுகளுக்கு இந்த இயக்கத்தை வலிமைப்படுத்துகிற பணியை, இந்த இளைஞர்களை உருவாக்குற பணியை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். நிச்சயமா 2026ல ஆளுகிற கட்சியாக அதிமுக வரும். இந்த நிகழ்ச்சியில நீங்க பேசுறது எல்லாமே என்னோட சமூக வலைதளங்கள்ல லைவ்ல இருக்கும். அது போக பேசுறவங்களுக்கு அந்த வீடியோஸ் நீங்க என்னுடைய உதவியாளர்கிட்ட கேட்டு வாங்கிக்கலாம். அடுத்தடுத்த நிகழ்ச்சிகள்ல உங்க நண்பர்கள், உறவினர்கள், அதிமுகவில் உங்களுக்கு அறிமுகமான எல்லோரையும் இதுல வந்து கொண்டு வந்து இணைங்க. நிச்சயமா 2023ல எல்லா தொகுதிகளுக்கும் எல்லா கிராமங்களுக்கும் நாம் பயணிக்கிறோம். நீங்க சொன்னீங்கல்ல ஜெகன்மோகன் ரெட்டி, அந்த வழியில அந்த ஓராண்டு காலம் நம்ம பயணிக்கிறோம். 24 நாடாளுமன்ற தேர்தலில் ஒன்றுபட்ட அதிமுகவை, ஒன்றுபட்டதுன்னா அது சசிகலா ஓபிஎஸ் இபிஎஸ் அல்ல, தொண்டர்களை ஒருங்கிணைத்த அதிமுகவை நம்ம ஒன்றுபடுத்தி நிறுத்தணும்னா இந்த தலைவர்கள்ங்கிறவரெல்லாம் சுயநலவாதிகள். எந்த பக்கம் போனா பதவி கிடைக்குமோ உடனே அந்த பக்கம் ஒடியாந்துருவாங்க. ஒரு பெரிய கொள்கை எல்லாம் வந்து ஒண்ணு கிடையாது. அதனால தொண்டர்களை ஒருங்கிணைத்து மக்களை திரட்டி நல்ல கொள்கைகளை முன்வைத்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வழியில செயல்படுவோம். இந்த நிகழ்ச்சிக்கு வந்த கலந்து கொண்ட உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனப்பூர்வமான நன்றிகள். இந்த காணொலியை காணும் தமிழ் உள்ளங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கனையும் உடனடியாக கிளிக் பண்ணுங்க. உங்கள் அன்பும் ஆதரவும் என்றைக்கும் எங்களுக்கு தேவை. நன்றி.